ஜூலை 2, 2025 இன்றைய நாளுக்கான இறை வார்த்தை. மற்றவர்களின் குறைகளை பெரிதாக எண்ணாமல் அவைகளை மன்னித்து மறந்து விடுங்கள். Forgive and forget the faults of others without thinking too much about them. எபேசியர் 4 அதிகாரம் 32 வசனம். Ephesians chapter 4 verse 32. ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, தவறு செய்வது மனுஷ குணம், அதை மன்னிப்பது தெய்வ குணம் என்று பழமொழி சொல்வார்கள். அதற்கு ஏற்ப தேவன் தனது மிகுந்த இரக்கங்களின்படியே தனது சொந்த குமாரனையே பலியாக கொடுத்து மன்னிப்பின் உயர்ந்த நிலையை இந்த உலகுக்கு காட்டிவிட்டார். இந்நிலையில் அவரிடமிருந்து மன்னிப்பை பெற்ற நாமும் எல்லோரையும் எந்த ஒரு நிபந்தனையும் இல்லாமல் பிறரை மன்னிப்பது அவசியமாயிருக்கிறது. சிலர் சொல்வார்கள், எல்லாவற்றையும் நான் மன்னித்து விடுவேன், ஆனால் இதை மட்டும் என்னால் மன்னிக்கவே முடியாது என்று சொல்வார்கள். அன்பானவர்களே, யார் எப்பொழுது எதற்காக என்ன செய்தார்கள் என்பதையெல்லாம் திரும்ப திரும்ப யோசித்து இப்படி பேசிவிட்டான், இப்படி செய்து விட்டானே என்று எண்ணி எண்ணி அவர்களை மன்னிக்க சித்தமில்லாமல் இருக்காமல் இப்பொழுதே உங்கள் ஆழ் மனதிலே யார் மீதாவது கசப்பு, வைராக்கியம், கோபம் இருக்கிறதா என்பதை உடனே ஆராய்ந்து எல்லோரையும் உடனடியாக முழுமையாக மன்னியுங்கள். தேவனிடம் இரக்கம் மற்றும் மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுங்கள். Be kind and compassionate to one another, forgiving each other, just as in Christ God forgave you. My dear brothers and sisters, there is a saying that it is human to err and divine to forgive. Accordingly, God, according to His great mercy, showed the world the supreme state of forgiveness by sacrificing His own Son. In this case, we who have received forgiveness from Him, it is necessary to forgive others without any conditions. Some will say, I can forgive everything, but I can never forgive this. Don't be unwilling to forgive them, thinking that he has spoken like this, he has done like this, over and over again. Immediately examine if there is any bitterness, jealousy, anger towards anyone in your subconscious mind, and immediately forgive everyone completely. Receive mercy and forgiveness from God. அன்பின் பரலோக தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. அந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய நாளை தந்தீரே கர்த்தாவே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் உம்முடைய பிள்ளைகள் எந்தெந்த காரியத்தை குறித்து ஆண்டவரே வாஞ்சித்து உம்முடைய சமூகத்து முன்பாக வந்திருக்கிறார்களோ அவருடைய வாஞ்சியை நீர் அறிகிறீர். அதை நீர் அவளுக்கு தந்து அவளை நீர் வழிநடத்தி அருள வேண்டுமா ஜெபிக்கிறோம். அவருடைய குறைகள், குற்றங்கள் எல்லாவற்றையும் கூட மன்னித்து அவளுடைய வாழ்வுக்கு வேண்டிய எல்லா நன்மைகளும் அவள் பெற்றுக்கொள்ளும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகள் விரும்புகிறதான அந்த அதிசயம், அந்த அற்புதம் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே இந்த நாள் நடக்கும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோமப்பா. உம்மை துதிக்கிறோமப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோமப்பா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோமப்பா. என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஐயா, ஒவ்வொரு குடும்பத்தையும் கத்த நீர் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோமப்பா. நீ தந்த நம்முடைய வாக்குத்தத்த வார்த்தையின்படியாகவே கத்தாவே நாங்கள் ஆண்டவரே உம்மை போல மற்றவர்களை மன்னிக்க கூடிய அந்த எண்ணம் எங்களுக்கு இருக்கும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். மற்றவர்கள் செய்த தவறுகளை நாங்கள் பெரிதாக எண்ணாதபடிக்கு, அதையே எண்ணிக்கொண்டு இல்லாதபடிக்கு கத்தாவே அதை நாங்கள் மன்னித்து விடும்படியாகவும் மறந்து விடும்படியாகவும் நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். அப்படிப்பட்டதான அந்த பக்குவத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம்.
அப்பா உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே, எனக்கு இந்த வைராக்கியம் இருக்கிறது, இந்த கோபம் இருக்கிறது, இது என்னை விட்டு போக வேண்டும் என்று சொல்லி ஜெபித்து கொண்டிருக்கிறார்களா? ஆம் சுவாமி, கத்த நீர் இறங்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். அந்த வைராக்கியத்தை எடுத்து போடட்டும். பேசாமல் இருக்கிற அந்த வைராக்கியத்தை எடுத்து போடட்டும் ஆண்டவரே. கோபப்படுகிற அந்த வைராக்கியத்தை எடுத்து போட வேண்டுமா ஜெபிக்கிறோம். கோபம் கொள்ளாதபடிக்கு, பாவம் செய்யாதபடிக்கு நம்முடைய பிள்ளைகளை நீர் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. எல்லாரையும் ஆண்டவரே அப்பா மன்னித்து அவர்களை ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உறவினர்களுக்குள்ளாக சண்டைகள் சச்சரவுகள் இல்லாதபடிக்கு நீர் பாதுகாத்துக் கொள்ளும் ஆண்டவரே. சகோதர சகோதரிக்குள்ளாக ஆண்டவரே சண்டைகள் ஆண்டவரே, பிரச்சனைகள் ஒருவரை ஒருவர் ஆண்டவரை பார்க்காமல் பேசிக்கொள்ளாமல் இருப்பார்கள் என்றால் அந்த சூழ்நிலைகள் எல்லாம் மாறும்படியாக உடைய பிள்ளைகள் ஆண்டவரை உடைய சமூகத்துக்கு முன்பாக ஒப்பு கொடுத்து அவர்களை மன்னித்து ஏற்றுக்கொள்ளும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை போலவே எங்களை நீர் மாற்ற வேண்டுமா ஜெபிக்கிறோம். நீர் மற்றவர்களுக்கு மன்னித்தது போல நானும் அப்பா நாங்களும் ஆண்டவரை மன்னிக்கும்படி ஸ்லாகியத்தை, அந்த குணத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டவர்களாக இருக்கும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம் அப்பா. அந்த உயர்ந்த நிலையை ஆண்டவரை நாங்கள் ஆண்டவரே எடுத்துக்கொள்ளும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஆண்டவரே. இன்னுமாய் உடைய பிள்ளைகள் எந்தெந்த காரியத்திற்காக இப்பொழுதும் ஜெபிக்கிறார்களோ அத்தனையும் அவர்களுக்கு நீர் வாய்க்க பண்ண வேண்டுமா ஜெபிக்கிறோம். அதை அவர்களுக்கு நீ தந்து வழி நடத்தி வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த நாளிலே தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அநேக பிறந்த நாட்கள் நம்முடைய பிள்ளைகள் காணும்படியாக நல்ல சுகத்தை, பலத்தை, ஆரோக்கியத்தை அவர்கள் பெற்று வாழும்படியாக தீர்க்காய்ச்சை நீர் அவர்களுக்கு தந்து அவர்களை வழிநடத்தி அருள வேண்டுமா ஜெபிக்கிறோம். திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கணவனும் மனைவியும் ஆண்டவரே கர்த்தரோடு இணைந்த ஆண்டவரே திருமண நாட்களை ஆண்டவரே இன்னும் அநேக திருமண நாட்களை கண்டு நாமத்துக்கு மகிமையான பிள்ளைகளாக ஆண்டவரை வாழும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த பிள்ளைகளுக்கு வேண்டிய எல்லா கிருபைகளின் நன்மையும் தருவீராக. கேட்க மறந்த அநேக ஆசீர்வாதம் நம்முடைய பிள்ளையுடைய வாழ்விலை தந்து கர்த்தாவே நீ தந்த நம்முடைய வாக்குத்தத்த வார்த்தையின்படியாகவே நாங்கள் மன்னித்து வாழும்படியாக நீர் கிருபை தாரும். துதிகன மகிமை எல்லாம் ஒருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன்.